புதுச்சேரி சாரம் ஞானப்பிரகாசம் நகரை சேர்ந்தவர் ஜெயபாஸ்கர் பெயிண்டரான இவரது மனைவி ஷர்மிளா தேவகிருபை இவர்களுக்கு 12 வயதுடைய மகள் உள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஜெயபாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் பேச்சு மூச்சு இன்றி கிடப்பதாக கூறி அவரது மனைவி ஷர்மிளா தேவி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெயபாஸ்கர் இறந்துவிட்டதாக கூறியதை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து மனைவி ஷர்மிளா தேவி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது தனது கணவர் ஜெயபாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறியுள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே போலீசாரிடம் நேற்று அளிக்கப்பட்ட ஜெயபாஸ்கரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்ததாக கூறப்பட்டிருந்தது. இதில் சந்தேகம் அடைந்த போலீசார் மனைவி ஷர்மிளா தேவகிருபையிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரை கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டார்.